மதுபாலா எபிசோட் நம்பர் 11 வாங்க பார்க்கலாம். அவங்களோட மோட்டிவேஷன், என்கரேஜ்மெண்ட், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேலும் வீடியோஸ்களை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் ஏதாவது யூடியூப் அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோஸ்களை வந்து சேர்க்கும். ஸோ அப்படியே எபிசோடு உள்ள போகணுன்னா இப்போது கனவு கண்டுட்ருக்க மது வந்துட்டு எழுந்துச்சு பதறி போயிட்டு உட்காடுறாங்க. ஏன்னா ஆர்கே கூட வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இவங்களுக்கும் கனவு வந்துச்சு இல்லையா? ஸோ அதை நினச்சி தான் வந்துட்டு பதறி போயிட்டு எழுந்துச்சி உட்காடுறாங்க. என்ன இது, நமக்கு ஏன் இப்படிப்பட்ட கனவுலாம் வருது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க அக்காவை திரும்பி பார்த்துட்டு, ஒரு வேளை அவங்க அக்கா இந்த கனவுலாம் கண்டுட்ருப்பா, அதான் நம்ம பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கும் அந்த மாதிரி வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு சொல்லிட்டு, ஐயோ எப்பா நமக்கு அது தேவையில்லைடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கால் வச்சிருக்க சைடு வந்துட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. தலையை வச்சு படுத்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தூங்கிட்டு இப்போ மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலனி தான் காட்டுறாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக உனக்கு வந்து மார்க்ஸ்லாம் நிறைய கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. அது என்னன்னா, சரி கேளு, உன் பேக் எங்கே அப்படின்றாங்க. சரி கேளு, என் பேக் எங்கே அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு, கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ உன் வேலையை பாரு, முதல்ல உன் படிப்பை நல்லா பார்த்துக்கோ, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே காலையில் வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. அவங்க வந்துட்டு தயிர் சக்கரை போட்டு ஊட்டி விட்டு பத்திரமா போயிட்டு வா, நல்லா எழுத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எக்ஸாம் போல் மதுவுக்கு, அதனால தான் சொல்கிறாங்க. இது என்ன, நீ பிரேக்ஃபாஸ்ட் ஏன் சாப்பிடல அப்படின்றாங்க. எனக்கு பசிக்கல, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, சரி ஆனால் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டாவது சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்றாங்க. ஐயோ என்ன முடி கூட வராமல் போகிற அப்படின்னா, அவள் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. சரி போயிட்டு வர மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்கும் வெளில உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லை, மதுவோட முடி ஏன் செட் பண்ணாமல் போகிறான்னு ஒன்றுமே புரியல, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, என் டான்ஸ்க்கு வேறு போகணும், காலில் வந்துட்டு ஆயில் போடுறத மறந்துடாதீங்க, லக்கி கப் இல்லை போல், உங்கள் டீ எடுத்துக்கலாமே, தயிர் சக்கரை தேவையில்லை, இவ அப்படியே வந்துட்டு பாஸ் ஆயிடுவா. ஆனால் யாருக்கு தயிர் சக்கரை தேவையோ அவங்க காலையில் 7 மணிக்கு ரோமா கூட கோயிலுக்கு போயிட்டாங்க. 7 மணிக்கு திருஷ்ணாவா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பெரிய பிள்ளையார் கோவிலுக்கு கணேஷ் டெம்பிள், ரோமாவும் கோவிலா, ரூமா கோயிலுக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ண இங்கே கோவில் தான் காட்டுறாங்க. மாதாவோட சிலை அங்கே வைக்க போகிறாங்க. இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நவராத்திரி ஸ்பெஷல் மகா எபிசோட் ஷூட் பண்ண போகிறீங்களா நவராத்திரிக்காக அப்படின்னு கேட்குறாங்க. மகா எபிசோட்னா இன்னைக்கு வீட்டில் தான் நடக்க போகுது, பாத்தியா ரோமா, நான் ஆர்கே கிட்ட இல்லைனா அம்மா என் மேக் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க, நான் மட்டும் பாஸ் ஆகல, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள பயப்படுறாங்க. ஓகா டென்ஷன் எடுக்காதே, எல்லாம் நல்லா நடக்கும். ரோமா கடவுளை காணோம், கடவுளை தூக்கிட்டு போகிறாங்க, பாரு இங்கே பாரு அப்படின்றாங்க. ஐயோ தூக்கிட்டு போயிட்டாங்களா, அவ்வளோதான், கடவுளை நில்லு எனக்கு கொஞ்சம் காப்பாற்று அப்படின்றாங்க. ஐயோ போச்சா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், கடவுளே வந்துட்டு நம்ம ரிசல்ட்டுக்கு வந்துட்டு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போயிட்டாங்க பாரு அப்படின்ட்டு இவங்களும் பயப்படுறாங்க. கொஞ்சம் இரு, அமைதியாக இரு, எல்லா சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், வா போகலாம் அப்படின்றாங்க. ஹீரோயின் தயிர் சக்கரை சாப்பிட்றது நல்ல சகுனம், ஆனால் நகம் கடிக்கிறது ரொம்ப கெட்ட சகுனமா, உஷாராக இரு அப்படின்றாங்க. மறுபடியும் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது தான் போல், பரவாயில்ல திரும்பி எழுதிக்கலாம், அவரோட பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் கொஞ்சம் ட்ராமா பண்ணினா வேலை ஈஸியாகிடும், இது எப்படி நான் வீட்டில் சொல்கிறது அப்படின்றாங்க. சரி நீ போன செமஸ்டரில் எவ்வளோ மார்க் எடுத்த சொல்லு, வா எனக்கு மார்க் ஷீட்டு காட்டு அப்படின்றாங்க. ப்ளீஸ் இல்லை, எல்லாம் சேர்த்து பார்த்தா கொஞ்சம் மார்க்ஸ் தான் அப்படின்றாங்க. சரி பாசத்துக்காக பாதி மார்க்ஸ் கொடுத்துடலாம், இன்னும் கொஞ்சம் பாதி போட்டுடலாம் சரியா, என்ன சொல்ல வரீங்க, போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவ்வளோ பயப்படுறா. அப்போ ரொம்பவும் வந்துட்டு, நான் கொஞ்சமாக தான் வந்து போய் சொல்கிறேன், அது வந்து நல்லதுக்காக போய் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை கிருஷ்ணா, நான் சொல்கிறத கேளு, இது எல்லாமே வந்து நல்லா சுமூகமாக முடிஞ்சிடும், வா ஃப்ராட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே கட் பண்ணால் காலனியாக தான் காட்டுறாங்க. காலனியில் வந்துட்டு அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க, பசங்க எல்லாம் பாஸ் ஆகிட்டு வந்துடுவாங்க, எக்ஸாம் நல்லபடியாக எழுதிடுவாங்கன்ட்டு. அங்கே வெளியில் வந்துட்டு மாலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. மாலுக்கு வந்துட்டு, இங்கே வாங்க, உங்களோட ரொம்ப படித்த பொண்ணு வந்துட்டா, உங்களுக்கு என்ன தோணுது, இங்கே இவங்க 2 பேருமே வந்து பேசிகிட்டே வராங்க. என்ன தெரியுமா பண்ணலாம், இன்னும் பாதி மார்க் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு நம்ம வந்து பாஸ் ஆகிட்டோம்னு வீட்டில் போய்ட்டு சொல்லிடுறோம், புரியுதா, பிளான்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உங்கள் அம்மா அப்புறம் டென்ஷன் ஆகிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பேசி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன தோணுது, கஷ்டம்தான் அப்படின்றாங்க. மறுபடியும் ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆகிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க வரதை பார்த்து அப்படி தான் தெரியுது, ரொம்ப கஷ்டமாக மூஞ்சி தூக்கி போட்டு வராங்க. ஒரு நிமிஷம் இரு, நான் உன்னோட தான் பேசுகிறேன், உனக்கு என்ன ஆச்சு கிருஷ்ணபேட்டா, நீ வருஷமாக உன் ஃப்யூச்சர் நீ தான் கெடுத்துட்ருக்க, இன்ஜினியர் ஆகணும்னா முதல்ல இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும்ல, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, உனக்கு சொல்கிறது புரியுதா, ஒவ்வொரு வருஷமும் இதே தான் நடக்குது, இதே விஷயத்த நான் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்வதி அம்மாவும்
மாலிக்கும் வந்துட்டு 2 பேருமே அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு ரோமா வந்துட்டு சரி சாரி சொல்லு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் டிவிஷனில் கிளியர் பண்ணிட்டா, செகண்ட் இயரில் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆயிருக்கா, நீ சொல்லு அப்படின்றாங்க. பாரு இப்போ அவங்க எல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, நீயே சொல்லு இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் இயரில் செகண்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணிட்டேன், செகண்ட் இயரில் ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணிட்டேன். அம்மா யூ மஸ்ட் பி ப்ரௌட் ஆஃப் மீமா, நான் வந்துட்டு எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிட்டேன். ஆமாம் இவ வந்துட்டு ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆயிருக்கா. அதுக்குள்ளே என் ஹீரோயினே என்னென்னவோ பேசிட்டேங்க நீங்கள் பார்த்தீங்களா. அப்படின்னா நீ பாஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. நிஜமாவா, உண்மையாவா சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மண்டே ஆட்டுறாங்க. என்னால் நம்பவே முடியல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸைட் ஆகுறாங்க. இவங்களும் வந்துட்டு பெருமூச்சு விடுறாங்க. ரோமா நீ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. உண்மையாக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க மார்க் ஷீட் வேணா நீ பாரு அப்படின்னு சொல்லி மார்க் ஷீட்டும் காட்டுறாங்க. ஆமாம் மாலிக்கும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் பாஸ்ன்னு தான் போட்டிருக்காங்க, இது டிஸ்டிங்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு இவங்களும் பிடிங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் கண்ணா பாஸ் ஆகிட்டா, என் கஷ்டம் எல்லாம் வீணா போகல, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா. பாய் நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் இயரில் செகண்ட் டிவிஷனில் பாஸ் பண்ணிட்டா, வண்டி எடுங்க பாம்பே பேக்கரியில் இருந்து ஸ்வீட்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கொடுப்போம், பாம்பே பேக்கரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷ்ணா பேட்டா வாழ்த்துக்கள் தேங்க்யூ, நம்ம கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிடணும். ஆமாம் கண்டிப்பாக த்ரிஷ்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ. இன்றைக்கி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லவே முடியாது, இதுவும் எக்ஸாம் மட்டும் இல்லை நம்ம எல்லாரோட எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி நீ பாஸ் ஆன மாதிரி உன் அம்மாவும் பாஸ் ஆகிட்டா மாதிரி இருக்குது தெரியுமா, இந்த மார்க் ஷீட் இப்போவே கணபதி பாப்பா முன்னாடி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு இருக்காங்க. கடவுளை நம்பினா கைவிட மாட்டார், என் கடவுள் எப்போவுமே என் கூட உறுதுணையாக கூடவே இருக்கிறாரு, என் பொண்ணு நல்லபடியாக பாஸ் ஆகிட்டா நன்றி கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு மதுவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் ரிசல்ட் வந்துடுச்சா, என்ன ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அக்காவை பார்த்து. செகண்ட் டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிட்டா அப்படின்றாங்க. அப்படியா மார்க் ஷீட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேர் மூஞ்சிலையும் வந்துட்டு திட்டுத்தானே நல்லாவே தெரியுது, 2 பேருமே ஏதோ மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் மதுக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் போல். வா விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்கல்ல அங்கே தான் வச்சுருக்காங்க அம்மா அப்படின்றாங்க. மது நீ வந்துட்டியா, உன் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 76% டிஸ்டிங்ஷன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், பாத்தியா இவ பாஸ் ஆகிட்டா, அவள் செகண்ட் டிவிஷனில் பாஸ் ஆகிட்டா. விளக்கு ஏற்றுங்க 2 பேரும், கணபதி கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, 2 பேரும் இன்னும் நல்லா படித்து கூட பெரிய ஆளாக அவங்க. அவங்க அக்கா இது மதுவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அக்கா நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மாவுக்கும் வந்துட்டு டவுட் வருது கொஞ்சம் லைட்டாக, ரோமாவுக்கு ஷாக் ஆகுது. இங்கே வந்துட்டு அம்மாவும் என்னாச்சு மது, ஏன் அவளை பார்த்து அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோமாக்கு ஆடல, பயங்கர ஷாக்கிங் நினைக்கிறாங்க. அம்மா அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா நான் வந்து அக்கா கிட்ட இப்படி இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிங்க படிக்காமலே அப்படின்னு சொல்லி கேட்கணும், அதனால தான்மா சரி வா சீக்கிரம் வா செகண்ட் டிவிஷன் வந்துச்சு இல்லை. ஆமாம் இந்த தடவை கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும், உனக்கு தெரியுமா எக்ஸாமுக்கு நான் ரொம்ப பயந்தேன், ஆனால் நான் கொஞ்சம் படிச்சிருந்தேன். நிஜமாவா சொல்கிறாக்கா, பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிருப்பேன். அக்கா நிஜமா அப்படின்றாங்க. பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா உனக்கு, எவ்வளோ ஹார்டான பேப்பர்னு. நிஜமாவா, அப்படியா, ஹார்டாக தான் இருந்துச்சு, ஆனால் நான் என் கூட படித்த பொண்ணு இன்ஜினியரிங்கில் தான் படிக்கிறா, அவகிட்ட கேட்டேன், உன் கிளாஸ் தானாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுது, ஒரு வேளை இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோன்ட்டு. என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உன்னோட மார்க் ஷீட் ஒரிஜினல் மார்க் ஷீட் இந்த அப்படி அப்படின்றாங்க. காட்டுறாங்க, அதில் வந்துட்டு ஃபெயிலுன்ட்டு போட்டிருக்கு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ரிசல்ட் வந்துச்சு, அதனால் நானும் கேட்டேன், உன் ரிசல்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னாச்சு உனக்கு, ஏன் முகம் ஒரு மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படி வீட்லேயும் வந்து நடிக்கிறதா தான்ட்டு ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்க, ஆனால் வீட்டில் வந்து நடிக்க வேண்டிய அவசியம் என்ன உனக்கு, சொல்லு, ஏன் இப்படி பொய் சொல்கிற, உனக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது, கிளிசரின் உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மா காதில் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான், என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல, அம்மா காதில் விழட்டும், என்னதான்க்கா உனக்கு பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பொய் சொல்லிகிட்டு இருக்க, பொய் சொல்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் தான் பொய் சொன்னேன், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை, உன் அம்மாவை போய் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்ட்டு, நீ சொல்லுக்கா, அப்படி என்னக்கா உனக்கு கட்டாயம், அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு தான் பயந்து நான் பொய் சொன்னேன், அம்மாவோட கஷ்டம் எனக்கு பயமாக இருந்தது, பாஸ் ஆகிட்டேன் போய் சொன்னேன் அப்படின்றாங்க. அக்கா இப்படி யாரையும் ஏமாற்றக்கூடாது, பாஸ் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, அதனால் போய் சொன்னேன் அப்படின்றாங்க. நான் இப்போ எப்படி இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாற்ற முடியும் சொல்லு, வா பேட்டா ஸ்வீட் சாப்பிடு, ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆகிருக்கா த்ரிஷ்ணா தெரியுமா, நீ ஸ்வீட் சாப்பிடு இருந்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாலிக்கும் வந்துட்டு ஸ்வீட் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதையும் இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. ஃபஸ்ட் டிவிஷனில் பாஸ் ஆகிருக்கான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நான் அங்கே போய் எப்படி உண்மையாக சொல்லுவேன் சொல்லு, அம்மா என்னை கொன்னுடுவாங்க, சரி அம்மா கிட்ட உண்மையை சொல்லிவிடு, நீங்கள் எப்படி
எப்படியோ நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல அக்கா அப்படின்றாங்க. அக்கா உங்கள் சின்ன தங்கச்சியை வந்துட்டு உண்மையை சொல்லாமல் கொன்னுடாதீங்க அக்கா, பொய் சொல்கிறதும் வந்துட்டு கொல்றதுக்கு சமம் அக்கா, புரிஞ்சுக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இருக்கேன். அம்மா உன்னை எதையும் சொல்ல மாட்டாங்க, அம்மா எதனா சொன்னாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, நான் அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், ஓகேவா, புரியுதா, வா போகலாம் சொல்லுவல்ல அப்படின்றாங்க. அவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்களும் நாம் இதை இப்போ சொன்னால் அம்மா எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்காங்க. சொல்லு கண்டிப்பாக, சரி வரேன் அப்படின்றாங்க. சரி வா போகலாம் அப்படின்றாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு இவங்களும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க. இங்கே மதுவும் வந்துட்டு நான் எப்படி அம்மாவை இப்போ ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே, இந்த விஷயத்த சொன்னால் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே. ஆக்சுவலாக வந்துட்டு பொய் சொல்லி வாழ்க்கை முழுக்க கில்ட்டில் வாழ்கிறத விட உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்தவரையிலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க பொறுமையாக நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு ஆண்டி கூப்பிட்டு, கிருஷ்ணா பேட்டா நீ ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிட்டியாமே அப்படின்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உன் அம்மாவை பார்த்தா நீ இல்லை அவங்க தான் பாஸ் ஆன மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க, நீ இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும் பேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாக நாங்கள் உன்னை திட்டிகிட்டே இருந்தோம், திருஷ்ணா படி திருஷ்ணா படின்னு, ஆனால் நீ இப்போது படித்து எப்படி பாஸ் ஆனன்னு எங்களுக்கே தெரியல, நாங்கள் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் இல்லை, வா இன்னைக்கு உனக்கு நான் பாயாசம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க அவங்க அம்மா. இந்த சீனில் வந்துட்டு லிட்ரலி நம்ம திருஷ்ணா வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு பாஸ் ஆகலை, ஆனால் எல்லாரையும் அவள் பாஸ் ஆகிட்டேன்னு நம்பி சந்தோஷப்படுறாங்க. அதனால் அவள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. உண்மையாக சொல்லணுன்னா இல்லை கஷ்டப்படுறாங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, விலைக்கு ஏற்ற மாட்டிங்களா? உண்மைன்னு ஒன்று என்னைக்காக இருந்தாலும் தெரியும் வரும்க்கா, அது நீயே சொல்லி தெரிய வந்துடுச்சுன்னா இப்போவே தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிடும். ஆனால் வேறு யாராச்சும் சொல்லி வேறு எது மூலியாச்சும் தெரிஞ்சதுன்னா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, உன்னை வெறுத்துருவாங்க. உனக்கு புரியுதில்ல நான் சொல்கிறது, போய் பேசுக்கா அம்மாட்ட, நீ பேசி சொன்னியன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லி அனுப்புகிறாங்க மதுவும், அந்த சுவாமி மந்திரம்லாம் சொல்லி. எங்கள் அம்மாவும் வந்துட்டு இந்த தயிர் சக்கரை காலையிலே சாப்பிடாம போயிட்டேன், இந்த சாப்பிடு அப்படின்றாங்க. அவங்களும் வந்துட்டு முகம் ரொம்ப சோர்ந்து போயிட்டு சோகமாக இருக்காங்க, அழுதா மாதிரி இருக்காங்க. என்ன அழுதா மாதிரி இருக்க, சாப்பிடு இருந்தா பிடி அப்படின்றாங்க. இல்லை அவங்க கையை தடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. அம்மா அது வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அம்மா, அது வந்து நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன். எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே ரோமாவுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாகுது. அம்மா அது வந்துட்டு நான் வந்து உண்மையை மறைச்சிட்டேன், நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பத்மினிக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க வந்துட்டு ஃபெயில் ஆனது கூட ஒரு மேட்ரு இல்லை, அவங்க வந்துட்டு உண்மையை வந்து வீட்டில் சொல்லாமல் இருந்தாங்கல்ல, அதுதான் வந்துட்டு மெயினான மேட்ரு. இப்போ மது என்ட்ரி கொடுத்து அம்மாவை பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு பயங்கர முறைச்சிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு மாலிக்கும் வந்துட்டு என்ன எல்லோரும் சாப்பிட்லையா, வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. நம்ம பொண்ணு பாஸ் ஆன சந்தோஷத்துக்கு பிரசாதம் செஞ்சாங்களே, எங்கே பிரசாதம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து கேட்குறாரு. என்ன சோகத்தோடு இருக்கா மாலிக், அது வந்துட்டு இவ என்ன சொன்னான்னு தெரியுமா உங்களுக்கு, இவ வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டாளா, என்கிட்டே வந்துட்டு திமிரா சொல்கிறா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சா இவ ஃபெயில் ஆனது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லிட்டு இருக்கா. விடுங்க எல்லாருக்கும் தெரியட்டும், இவ பொய் சொன்னான்னு தெரியட்டும், இவ ஃபெயில் ஆகிட்டான்னு எல்லாருக்கும் தெரியட்டும். என்ன தெரியணும் ப்ளீஸ், 5 வருஷமாக ரிசல்ட் வரும்போது இதே விஷயந்தான் நடக்குது, நீங்கள் இதே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி களைப்பு வரலையா உங்களுக்குலாம்? நான் அழுது அழுது தான் களைச்சி போயிட்டேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை, இது எல்லாம் ஏன் தப்பு தான், இப்போ தான் எனக்கு புரியுது படிப்பு உனக்கு செட் ஆகுற விஷயம் இல்லைன்னு. அம்மா ப்ளீஸ்மா விடுங்க, இன்னொரு அட்டம்ப்ட் எழுதலாம், இதெல்லாம் காலேஜ்லலாம் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா, விட்டுருங்க, அக்கா பாவம் இல்லையா ப்ளீஸ் அப்படின்றாங்க. நான் ஏன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணணும் சொல்லு, இந்த தடவை நீ ஃபெயில் ஆகிட்ட, உன் படிப்பை நிறுத்திடலான்ட்டு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் சரியான முடிவு, தேங்க்யூ, இப்போ தான் உன் படிப்பை நிறுத்த போகிறோம், கரெக்டான நேரம் இதுதான். கிருஷ்ணாவும் வந்துட்டு அம்மா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. பட் அம்மா வந்துட்டு வேறு ஒரு பிளானில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம மாலிக்கு வந்துட்டு புரிஞ்சிடுச்சு, இவளுக்கு படிப்பு வரலன்னா வந்துட்டு வேறு வழியே இல்லை, இவளை கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி விட்டுறது தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் யோசிக்கிறாங்க. கண்ணா நீ வந்துட்டு உனக்கு அந்த மாதிரி விஷயம் பிடிக்கல
வரலன்னா சொல்லிவிடு, என்கிட்ட ஓப்பனாக இருக்கலாம் இல்லையா? நீ ஏன் கஷ்டப்படுற சொல்லு? நீ கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லையே ஃபஸ்ட்டு. உனக்கு வரலன்னு சொல்லியிருந்தா நான் அதுக்கேற்ற முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கு வந்துட்டு ரோமாவும் ரிலீஃப் ஆகிறாங்க. அப்பா நம்ம பக்கத்து ரூம்லடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக ஏன் அழுவுற, இதுக்காக ஏன் பயப்படுற, அம்மா திட்டுவேன்னு பயந்தியா? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை செல்லக்குட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோமாவும் வந்துட்டு அப்பாடா பத்மினி கடைசியாக ஒரு வழியாக புரிஞ்சுக்கிட்டா. இப்போ தான் புரியுது, பத்மினி நீ சூப்பர் அம்மா தெரியுமா அப்படின்றாங்க. நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு சொல்லலாம் தான் இருந்தேன், ஆனால் சொல்கிறதுக்கு சரியான நேரம் வந்துட்டு கிடைக்கல. ஆனால் இப்போ சொல்கிறேன், இவளுக்கு வந்துட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ ரீனா பாய், ஆமாம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அந்த சைடு வந்துட்டு. ஆமாம், நீங்கள் அந்த சின்ன குடும்பம் பற்றி சொன்னீங்களே, ஒரு ஃபேமிலி பற்றி நல்ல குடும்பம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, அங்கே கூட பையன் நல்ல பையனாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், நாங்கள் அவங்கள நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு மறுநாள் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் திருஷ்ணாக்காகவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் திருஷ்ணாக்காக தான். திருஷ்ணா சம்மதிச்சிட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் ஒத்துக்கிட்டா, நாங்கள்லாம் அவளை வந்து பேசி ஒத்துக்க வச்சுட்டோம், சமாளிச்சிட்டோம் அப்படின்றாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே அப்படின்ட்டு அந்த சைட்லேயும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 நாள் வெளியே போயிருக்காங்க. சரி அப்போ 2 நாள் கழித்து மீட் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பேசிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கிட்டேன். திருஷ்ணா இது நான் இப்போ தான் யோசிக்கிறேன்ட்டு இல்லை, ரொம்ப நாள் முன்னாடியே யோசித்து வச்சுருந்தேன். உனக்கு கல்யாணம் பண்ணணும், கரெக்டு, உனக்கு படிப்பு வரலன்னா உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்றுத்துக்கும் உதவாத பேப்பர்ஸ் எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்னி எழுந்து போகிறாங்க. ஸோ அந்த டைம் வந்துட்டு ரோமா எழுந்துட்டு பத்மினி என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவளோட கரியர் என்னவோ இருக்குது, அவளோட கரியர் எப்படிலாம் வளரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் நீ என்ன இப்படி பண்ணுற, அவள் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவள் தான் ஒரு 4 செவத்துக்குள்ளேயே அவள் வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன், அம்மாண்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுவும் கிட்டே போகிறாங்க. அம்மா அம்மா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ என்கிட்ட கல்யாணம் பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க. கல்யாணத்துக்கும் ரொம்ப கனவுகள்லாம் இருக்குமா, நீங்கள் அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க, எனக்கு இன்னும் ஆசைகள்லாம் இருக்குது, கரியரில் செட்டில் ஆகணும். என்ன கரியரில் செட்டில் ஆகணும், என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். உன் அம்மாவுக்கும் ஒரு கனவு இருந்துச்சு, ஆனால் அது நிறைவேறவே இல்லை. அதை நிறைவேற்றுறதுக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணியா, படிச்சியா, எதுவுமே பண்ணவே இல்லை. உனக்கு உன் கனவு தான் முக்கியம், உன்னோட வாழ்க்கை தான் முக்கியம், அதானே இந்த வீட்டில் எல்லாரும் வந்துட்டு கனவு கண்டுறாங்க, எல்லாருமே வந்துட்டு அவங்க கனவு நோக்கி பயணம் பண்ணுறாங்க. ரோமாவை தான் பாரு எவ்வளோ வருஷமாக கனவு கண்டுட்ருக்காங்க, ஆனால் ஒரு கனவு கூட நிறைவேறல. மாலிக் பாரு அவரோட பல கனவுகளை வந்துட்டு மறந்துட்டாரு. உன் அக்காவும் எவ்வளோ நாளாக ஒரு பெரிய வீடு வாங்கணுன்ட்டு கனவு பட்டுட்ருக்காங்க, ஆனால் நிஜம் எல்லாருக்குமே வந்து தெரியும். அதனால் நீ இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்காத. பையன் நல்ல குடும்பத்துலேருந்து வரான், அவன் அப்பாவுக்கு 2 கடைகள்லாம் இருக்குது, அவன் வீட்டில் அவன் ஒருத்தன் தான். முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேட் ஆன பொண்ணு வேணும்னு கூட இல்லை, இப்போது சம்மந்தம் அவங்களே தேடி வந்திருக்கு. அப்புறம் நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய யோசனைகள்லாம் தேவையா? இன்னும் 2 நாள் கழிச்சு அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்க போடுறோம், ரெடியாக போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடியாகு சரியா? அம்மா நீ இப்படி பெரிய தண்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுமா, நான் வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்னை படின்னு சொன்னதுனால தான், உனக்காக தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன், படிக்கணும்னு தான் நான் போயிட்டு எக்ஸாம் எழுதினேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்துட்டு எனக்கு ஃபெயிலுன்ட்டு வந்துடுச்சு, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடி போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு ரோமா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. நீ வந்து குழந்தைக்கு இவ்வளோ பெரிய தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, அவள் சின்ன பொண்ணு, இவ்வளோ சீக்கிரத்தில் என்ன கல்யாணத்துக்கு அவசரம் சொல்லு நீ அப்படின்றாங்க. இங்கே மதுவும் வந்துட்டு அம்மா நீங்கள் வந்து இது வந்துட்டு பெரிய தண்டனை ப்ளீஸ்மா அப்படின்றாங்க. நான் வந்து தண்டனையாக கொடுக்கல, நான் ஒரு அம்மாவாக ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையாக பொறுப்பாக தான் பார்த்து நான் பண்ணுறேன், யாரும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், எபிசோட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.